ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். மார்ச் 17 அண்ட் 18. ஸோ இதில் வந்து நமக்கு 98வது ஆஸ்கர் விருது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பெஸ்ட் மூவி, ஓகேவா, சிறந்த திரைப்படம் அப்படிங்கிறது ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற மூவிக்கு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் இந்த மூவி வந்து டோட்டலாக 6 ஆஸ்கர் அவார்ட்ஸ் அப்படிங்கிறத வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சிறந்த திரைப்படம், அதுக்கப்புறம் சிறந்த இயக்குனர் பெஸ்ட் டைரக்டர் அப்படிங்கிற அவார்டும் பால் தாமஸ் ஆண்டர்சன், இவர் தான் இந்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற மூவியோட டைரக்டர். அதுக்கப்புறம் சிறந்த நடிகர் வந்து மைக்கேல் பி ஜோர்டன் அவங்களுக்கு, இவங்க சின்னஸ் அப்படிங்கிற மூவி நடித்தவங்க. சிறந்த நடிகை பார்த்தீங்கன்னா ஜெஸ்ஸி பக்லி, ஸோ இவங்க வந்து ஹாம்னெட் அப்படிங்கிற மூவி. சிறந்த குணச்சித்திர நடிகர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஷான் பென், ஸோ இவருமே ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதரில் நடித்தவர் தான். குணச்சித்திரை நடிகை வந்து ஏமி மேட்டிகன், ஸோ இவங்க வெப்பன்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவி. அடுத்த சிறந்த ஒளிப்பதிவு சினிமோட்டோகிராஃபி எடுத்துட்டிங்கன்னா ஆட்டம் டுரால் டார்காபா அப்படிங்கிறவங்க, இவங்க சின்னஸ் மூவி. சிறந்த படத்தொகுப்பு பார்த்தோம் அப்படின்னா ஆன்டி ஜார்கன்சன், ஸோ இவங்க ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். சிறந்த பின்னணி இசை லுட்விக் கோரன்சன், இவங்களும் சின்னஸ், ஓகேவா. ஸோ இதில் வந்து நமக்கு இம்பார்ட்டன்னா இந்த டேட்டாஸ் தான். இதில் ஜஸ்ட்டு மற்றதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க, ஓகேவா. சிறந்த அனிமேஷன் குறும்படம் அப்படிங்கிறது த கேர்ள் ஹூ க்ரைட் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவிக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ வெம்பக்கோட்டை அகழாய்வு அப்படிங்கிறது, ஸோ இந்த அகழாய்வில் தர்பீடோ குடுவை அப்படிங்கிற ஒரு குடுவை வடிவ பானை ஓடுகள் வந்து கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமானிய மத்திய கிழக்கு பகுதியில் இருந்து ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் ஒயின், இதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் இந்த தர்பீடோ குடுவை அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிற வரிகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ரோமானிய நாட்டோடலாம் வந்து பண்டமாற்று வணிகம், ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த தர்பீடோ குடுவை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நமக்கு விருதுநகர் வெம்பக்கோட்டை இருக்கு இல்லையா, விஜய கரிசல் குளம், ஸோ வைப்பாறு ஆற்றங்கரையில் இருக்கும், அங்கே தான் வந்து நடந்த அகழாய்வில் இது கிடச்சிருக்குது. இங்கே ஆல்ரெடி வேறு என்னெல்லாம் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுடுமண் முத்திரைகள், கண்ணாடி மணி, சங்கு வளையல், தங்கமணி, செவ்வக விளையாட்டு பொருள், நுண்கற்கால கருவி, பாசிமணி, சுடுமண்ணாலான காதணி. ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி நமக்கு எல்லாமே சுடுமண்ணால் ஆனதெல்லாம் கிடச்சிருக்கும். வட்ட சில்லு, இரும்பு உருக்கு கழிவு, யானை தந்தத்தால் செய்யப்பட்ட பொருட்கள், இது எல்லாமே நமக்கு வெம்பக்கோட்டையிலேருந்து கிடச்சிது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 8 இடங்களில் அகழாய்வு பணி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நமக்கு பட்ஜெட்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, லாஸ்ட் பட்ஜெட்லேயே. ஸோ அதுக்கு வந்து மத்திய தொல்லியல் துறை வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது 1861 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட முதல் தலைவராக அலெக்சாண்டர் கன்னிங்காம் இருந்திருப்பார். ஸோ நியூ டெல்லி அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அது நமக்கு தெரியும். அதே மாதிரி தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் சர்வே அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ 8 இடங்கள் கீழடி, சிவகங்கை, ஸோ இந்த பகுதியில் 11ஆம் கட்ட அகழாய்வு அப்படிங்கிறது நடக்குது. அடுத்து தூத்துக்குடியில் பட்டணமருதூர், தென்காசி கரிவலம் வந்தநல்லூர், கடலூர் மணிக்கொல்லை, கள்ளக்குறிச்சி ஆதிச்சனூர், கோவையில் வெள்ளலூர், சேலம் தெலுங்கனூர் மாங்காடு, இந்த பிளேசஸில், அப்புறம் நாகப்பட்டினம், இந்த 8 பிளேசஸ் தான் நமக்கு வந்து பட்ஜெட்டில் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த பிளேசஸ்க்கு ஒப்புதல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத். ஸோ ஆயுஷ்மான் பாரத் 2018 செப்டம்பர் 23 ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கீம் தான். ஸோ இதில் வந்து 70+ ஏஜில் இருக்கிறவங்களும் எலிஜிபிள், சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்களா, அவங்களும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு 2024 செப்டம்பரில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு 5 lakhs இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இது ஆயுஷ்மான் திவாஸ் அப்படிங்கிறது செப்டம்பர் 23 செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ எதுக்கு நியூஸில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய மக்கள் வந்து கிட்டத்தட்ட 1.43 crore வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான டேட்டாஸ் வந்து ராஜ்யசபாவில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இது நியூஸில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சாகித்ய அகாடமி 2025. ஸோ இந்த சாகித்ய அகாடமி அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டோட ஒரு உயரிய இலக்கிய விருது. ஸோ நம்ம ரீசெண்டாக ஞானபீட விருது வந்து பார்த்துருப்போம், யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த சாகித்ய அகாடமி பார்த்தோம் அப்படின்னா இதில் 1 லட்சம் ரூபாயும் ஒரு பட்டயமும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் 24 லாங்குவேஜஸில் இந்த 24 லாங்குவேஜஸ்க்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க, நம்ம தமிழையும் சேர்த்து. பட் நம்ம 8th ஷெட்யூலில் பார்த்தோம் அப்படின்னா 22 லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ அதுவும் பார்த்துக்கணும். நம்ம தமிழ் சிறுகதையின் நாடகங்கள் அப்படிங்கிற ஒரு நூலுக்காக சா தமிழ்ச்செல்வன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. சா தமிழ்ச்செல்வன் தமிழ் சிறுகதையின்
ஸோ இது வந்து தமிழ் சிறுகதையின் தடங்கள், ஓகேவா? நாடகங்கள் தப்பாக எழுதிட்டேன். ஸோ தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற நூலுக்காக தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலம் எப்படி இது வந்து கிராஸ் ஆகி வந்துச்சு அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து இவர் இந்த நூலில் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் சிறுகதையின் தடங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 24 விரைவு தபால் சேவை அப்படிங்கிற ஒரு சேவை வந்து நமக்கு டெல்லி, மும்பை, கல்கத்தா, பெங்களூர், ஹைதராபாத் இந்த ரீஜியனில் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான தபால்கள் எல்லாம் அனுப்பினோன்னா நெக்ஸ்ட் டேவே சென்றடைகிற மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி தான் இது. ஸோ அதே மாதிரி நமக்கு 48 விரைவு தபால் சாலை ஒரு 2 டேஸ்க்குள்ளே சென்றடைகிறது ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதை விட கம்மியாக இருக்கிறது 48 ஹார்ஸ்க்குள்ளே சென்றடைகிற மாதிரியானது வந்து 6 முக்கிய நகரங்களில் தொடங்கி வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா நேஷ்னல் இம்யூனைசேஷன் டே ஆர் நேஷ்னல் வேக்சினேஷன் டே அப்படிங்கிறது 2 பேர்லேயும் அழைக்கப்படும். ஸோ இது வந்து மார்ச் 16ஆம் தேதி. நமக்கு வந்து பார்த்தோன்னா வேக்சினேஷன் ரிலேட்டடாக பார்க்கணுன்னா மிஷன் இந்திரதனுஷ் வந்து சொல்லலாம். ஸோ 2014 டிசம்பர் 25 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நமக்கு இந்த வேக்சினேஷன் போடுறது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இப்போ வேக்சினேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா கோவின் தளம் இருக்கும், யூவின் தளம் இருக்கும், அப்புறம் ஜோவின் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ஆப்ரேஷன் தண்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வந்து இன்டர்போலும் வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து கண்டக்ட் பண்ண ஒரு ஆப்ரேஷன் தான். ஸோ இதில் வந்து குளோபல் ஆப்ரேஷன் அகெயின்ஸ்ட் வைல்ட் லைஃப் டிராஃபிக்கிங். ஸோ வைல்ட் லைஃப் டிராஃபிக்கிங்னா என்னென்னா இப்போ வனங்களில் இருக்கக்கூடிய பொருட்களை இல்லீகலாக கடத்துறது, அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற விலங்குகளை வேட்டையாடுறது, ஸோ எல்லாமே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக எடுக்கப்பட்டது ஒரு 134 கண்ட்ரீஸில் இந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, ஆப்ரேஷன் தண்டர் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் எப்போ அப்படின்னா மார்ச் 14ஆம் தேதி. ஸோ நம்ம நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் டே எப்போ அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். Name of the India's first cyber security facility launched by Deloitte to protect connected infrastructure. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி எல்லாத்தையும் வந்து சேஃபாக இது பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் சேஃப் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ப்ரொடெக்டிங் ஹியூமன் லைஃப் அண்ட் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகேவா? இப்போ வந்து சைபர் க்ரைம் அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகமாக நடக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இது. ஸோ நம்ம சைபர் க்ரைமுக்காக ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று வச்சுருந்துருப்பாங்க. அந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது ஹட்சின்சன் கில்ஃபோர்ட் ப்ரொகேரியா சிண்ட்ரோம், ஸோ HGPS அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு ஜெனட்டிக் டிசார்டர். அடுத்தது கௌதம் யோஜனா அப்படிங்கிறது நமக்கு சத்தீஸ்கரில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா மேனேஜ் ஸ்ட்ரே அண்ட் அபேண்டன் கேட்டில், ஸோ கைவிடப்பட்ட கால்நடைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த கௌதம் யோஜனா. ஸோ எந்த பிளேஸில் அப்படின்னா சத்தீஸ்கரில். அடுத்தது எக்ஸசைஸ் சி டிராகன் அப்படிங்கிறது 2026க்கானது. யார் கண்டக்ட் பண்ணியிருக்காங்கன்னா US தான். ஸோ இதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குவாட் பார்ட்னர்ஸ், ஸோ குவாட் கண்ட்ரீஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த குவாட் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் அமெரிக்கா, ஜப்பான் அண்ட் இந்தியா 4 கண்ட்ரீஸ் இருப்பாங்க. ஸோ இவங்க கூட நியூசிலாந்தும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து 2 டேஸ்க்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இதை வந்து ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வெம்பக்கோட்டை அகழாய்வில் டர்பீடோ குடுவை கிடச்சிருக்கு. 8 இடங்களில் அகழாய்வு பணிக்கு மத்திய தொல்லியல் துறை பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆயுஷ்மான் பாரத் 2018 செப்டம்பர் 23, சாகித்ய அகாடமி 2025க்கானது தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற நூலுக்கு தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. 24 விரைவு தபால் சேவை அப்படிங்கிறது எந்தெந்த பிளேஸில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். நேஷ்னல் இம்யூனைசேஷன் டே மார்ச் 16, ஆப்ரேஷன் தண்டர் அப்படிங்கிறது இன்டர்போலும் வேர்ல்ட் கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணக்கூடியது. இன்டர்நேஷனல் டே ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் மார்ச் 14. நேம் ஆஃப் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சைபர் செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி லான்ச்டு பை டெலாய்ட் டு ப்ரொடெக்ட் கனெக்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதோட நேம் என்னென்னா கனெக்ட் சேஃப் அப்படிங்கிறது. ஹட்சின்சன் கில்ஃபோர்ட் ப்ரொகேரியா சிண்ட்ரோம், ஸோ இது வந்து ஒரு ஜெனட்டிக் டிசார்டர். கௌதம் யோஜனா அப்படிங்கிறது மேனேஜ் ஸ்ட்ரே அண்ட் அபேண்டன் கேட்டில், அது சத்தீஸ்கரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸசைஸ் சி டிராகன் பார்த்தீங்கன்னா குவாட் பார்ட்னர்ஸும் நியூசிலாந்தும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதை கண்டக்ட் பண்ணுறது வந்து US. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நியூ பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேட்ச்சில் யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு 8778375124 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒரு நம்ம டெலகிராம்லேயே பேட்ச் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.